அடையாறு நதி சீரமைப்பு என ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கும் திராவிட மாடல் அரசு அதே நேரத்தில் நேரடியாகவே ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இரண்டாயிரத்து 20-21 சென்னையில் 6 கால்வாய் மற்றும் வடிகால்வாய்களை சீரமைக்க 5439 கோடி என அறிவித்த திராவிட மாடல் அரசு 2023, 24, 25 ஆகிய 3 ஆண்டுகளிலும் அடையாறு நதி சீரமைப்புக்காக 1500 கோடி என வார்த்தை மாறாமல் பட்ஜெட்டில் அறிவித்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் அடையாறுக்காக ஒதுக்கப்பட்ட 4500 கோடி ரூபாய் எங்கே? கூவத்தில் கலந்ததா அல்லது அடையாற்றில் ஓடியதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுபோக ஸ்டாலின் அரசின் முதல் பட்ஜெட்டில் ஆறுகளை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட 5439 கோடி ரூபாய் என்ன ஆனது என்பது மற்றொரு கேள்வி. ஸ்டாலின் தந்தை அடையாற்றில் முதலையை பார்த்தார், அவரது மகன் அடையாற்றை வைத்து 4500 கோடியை முழுங்க பார்க்கிறாரா என மக்கள் கேட்க தொடங்கிவிட்டனர். சென்னையில் சிறுமழை பெய்தாலும் நதி எங்கு உள்ளது என தெரியாமல் வீடுகளுக்குள் செல்கிறது தண்ணீர். ஆனால் திராவிட மாடல் அரசுக்கு மழை நீரை வைத்தும் ஆறுகளை வைத்தும் விஞ்ஞான ரீதியில் தெளிவாக மோசடி செய்ய தெரிந்துள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். 3 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கியும் ஆற்றில் எள்ளளவும் சீரமைப்பு நடைபெறவில்லை என்பது தினமும் ஆற்றை பார்க்கும் மக்களுக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் ஆண்டுதோறும் மக்களின் நம்பிக்கையை ஏமாற்றி நதி சீரமைப்பை ஒரு கட்டிங் கலெக்ஷன் திட்டமாகவே திமுக அரசு மாற்றிவிட்டதாக மக்கள் கொந்தளிக்கின்றனர். காகிதத்தில் மட்டும் பளிச்சென இருக்கும் அடையாறு சீரமைப்பு செயலில் சாக்கடையை விட மோசமான நாற்றத்தில் இருப்பது தொடர்கதையாகி உள்ளது. ஒதுக்கப்பட்ட நிதிகளில் எந்த சீரமைப்புகளையும் செய்யாமல் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கட்காபி பேஸ்ட் பட்ஜெட்டை வெளியிட்டு மக்களை ஏமாற்றலாம் என திமுக அரசு நினைப்பது இனி முடியாது. திமுக அரசு நினைப்பது போல் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. களத்தில் மாற்றம் இல்லாததை உணரத் தொடங்கியுள்ள மக்கள் 2026 தேர்தல் களத்தில் அதை திமுகவிற்கு உணர்த்துவர்.